ஆமா, உங்கள பகைக்கிறவர், உங்கள திட்டுறவங்க எல்லாரையுமே, உங்கள நான் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறவங்க, நீங்க ஒரு உங்கள சபிக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணுமா, நன்மை பண்ணுங்கன்றாங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில எல்லாமே கெட்டது பண்ணுவாங்க. நீங்க முன்னாடி வரக்கூடாது. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. அந்த வேலைக்கு போணும்னா, அந்த வேலைக்கு போகாம, அதுக்கு முன்னாடி அந்த வேலைய உங்ககிட்ட வராம அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைய தடுத்து நிறுத்திடுவாங்க. பாருங்க நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு அந்த வரன் வீட்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு அந்த கல்யாணம் நடக்காம நிறுத்திடுவாங்க நெறைய பேரு. இந்த மாதிரிலாம் அதாவது ஒரு நன்மை யாருக்காவது நடக்குதுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அத நிறுத்திடுவாங்க. அந்த மாரி நம்ம வாழ்க்கையில பண்ணா கூட, அந்த மாரி நிலைமையில நம்ம இருந்தா கூட, நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் நம்ம கையில வருது, நம்ம நல்லா வாழுவோம் அப்படின்னு நெனைச்சிட்டு, நீங்க சந்தோஷமா இருக்கிற சமயத்துல உங்களுடைய ஆசையில ஆசையில மண்ணு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும்னு சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! உண்மையா அதுனா கஷ்டமா இருக்கும்ல. ஆனா நம்ம